ஸ்கின் கேர் ப்ளஸ் மேக்கப் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் ஸ்கின் கேர் ப்ளஸ் மேக்கப் பெருசாக நான் வந்து காமிச்சதே இல்லை, இல்லைன்னா பண்ணாலும் ரொம்ப நாளுக்கு முன்னாடி தான் நான் வந்து பண்ணியிருப்பேன். இன்றைக்கி வந்து என்னோட ரியலிஸ்டிக் ஸ்கின் கேர் அண்ட் மேக்கப் வந்து உங்களுக்கு வீடியோவாக பண்ண போகிறேன். ஏன்னா இப்போ என் ஸ்கின் வந்து ரொம்பவே பேட் கண்டிஷனில் இருக்குது. ட்ரீட்மெண்ட் அண்ட் ட்ராவல் பண்ணிட்டு வந்த பிறகு என் ஸ்கின் ரொம்பவே பேடாக இருக்குது. ஸோ என் ஸ்கின் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே எக்ஸ்ட்ரீம் ட்ரையாக இருக்குது. ஸோ அதுதான் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் காம்பேக்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிக்கணும். ஃபேஸ் வாஷ் எந்த ஃபேஸ் வாஷ் வேணாலும் நீங்கள் ப்ரிஃபரபுளாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணுவேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளம்மோட பல்கேரியன் வேலி ரோஸ் வாட்டர் டோனர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது தாராளமாக வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து சம்மருக்கு வந்து ஆப்டான ஒரு ஸ்கின் கேர் ப்ளஸ் மேக்கப் தான் நான் வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். ரொம்ப ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். ஏன்னா இந்த டைமில் வந்து நம்ம ஸ்கின் வந்து எக்ஸ்ட்ரீமாக ட்ரையாக இருக்கும். ஸோ அதுக்காகவே இந்த ரோஸ் வாட்டர் டோனர் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணியாச்சு. அண்ட் அது கொஞ்சம் வந்து காயட்டும். காய்ஞ்ச பிறகு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னு காமிக்கிறேன். ஸோ சிரம்க்கு இங்கே நான் யூஸ் பண்ணுறது டீகன்ஸ்ட்ரக்டோட விட்டமின் சி அண்ட் ஃபெருலிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிற ஒரு சிரம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து டேப் பண்ணி புஷ்இன் பண்ணுங்கள். ஸோ ப்ராடக்ட், அதாவது அந்த சிரம் வந்து ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகும். அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக என்னோடய ஃபேவரட் அட்வான்ஸ் க்ரீம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த க்ரீமை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜென்டலாக ஒரு மசாஜ் வந்து கொடுத்துக்கிறேன். அண்ட் இந்த க்ரீம் வந்து போட்டோடனே ஸ்கின் பாருங்கள் அப்படியே வந்து நல்லா நரிஷ்டாக லைட்டான ஒரு பிங்க் டோன் வந்து கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா, லாக்மேயோட மாய்ஸ்சரைசர் கம் ஹைலைட்டர் ரோபிங் க்ரீம் மாதிரி ஒன்று இருந்தது, அதை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். ஃபவுண்டேஷனுக்கு இங்கே லேட்டஸ்ட்டாக வந்து மேப்ளினோட ஃபிட் மீ ஃப்ரெஷ் டென்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது வந்து பியூட்டி பிளெண்டர்லேயே வந்து நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ பாருங்கள் என் ஸ்கின் எந்த அளவுக்கு ட்ரையாக இருந்தது, இப்போ இந்த பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணும்போது எவ்வளோ சீம்லெஸ்ஸாக வந்து பிளெண்ட் ஆகுதுன்னு பாருங்களேன். வெரி நைஸ். அண்ட் தென் கொஞ்சம் டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் வந்து ஹைட் பண்ணுறேன். ஹைட் பண்ணுறதுக்கு இங்கே சுகரோட கன்சீலர் யூஸ் பண்ணி அந்த டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணுறதுக்கு அண்ட் அந்த இடம் வந்து பிரைட்டன் அப் பண்ணுறதுக்கு இந்த கன்சீலர் வந்து யூஸ் பண்ணி அதுவுமே பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு மினரல் லூஸ் பவுடர் வச்சு என் ஃபேஸில் இருக்க அந்த ஃப்ரெஷ் டிண்ட் அந்த ஃபவுண்டேஷனும் அந்த கன்சீலரையும் வந்து செட் பண்ணிக்கிறேன். அண்ட் ஐப்ரோஸை வந்து ஃபில்இன் பண்ணுறதுக்கு ஃபேஸஸ் கெனடாவோட ஐப்ரோ பென்சில் வந்து யூஸ் பண்ணுறேன். லைட்டாக வந்து ஐ ஷேடோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிப்ஸ்டிக்கை வச்சு ஐ ஷேடோ வந்து போடுறேன். அண்ட் இந்த லிப்ஸ்டிக் வந்து ஒரு மேட் ஃபினிஷ் லிப்ஸ்டிக் ஃப்ரம் த பிராண்ட் நைக்காலேருந்து மசாபா அப்படி சொல்லிட்டு ஒரு ப்ளம் ஷேட் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபஸ்ட் டைம் நான் இதை யூஸ் பண்ணுறேன். அண்ட் இதை ஐ ஷேடோவை போட்டு நல்லா டக்குன்னு வேகமாக பிளெண்ட் பண்ணணும், இல்லை விட்டுட்டீங்க ஐயோ பிளெண்டிங் வந்து ரொம்ப டஃப் ஆகிடும். லாக்மேயோட ஹைலைட்டாக கம் ப்ரான்சர் இருந்தது, அதை வந்து ப்ரான்ஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் வார்ம்த் கிடைக்கிறதுக்கும். அண்ட் தென் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைட் லைன் பண்ணிக்கிறேன். மாமாத்தோட காஜல் பென்சில் வச்சு டைட் லைன் பண்ணிவிட்டு லைனர் வந்து போடுறேன். லைனருக்கு மேப்ளினோட கொலோசல் அதை வந்து யூஸ் பண்ணி விங் லைனர் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. அண்ட் தென் ஹைலைட்டரும் வந்து சீக் போன்ஸ்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு பிங்க் டிண்ட் உள்ள ஒரு லைட்டான ஒரு ஹைலைட்டர், ஓகேங்களா? ஸோ ரொம்ப நல்லா தான் இருக்கும். டெய்லி மேக்கப்புக்கு ஒரு ஆப்டான ஒரு லுக் அண்ட் பர்ஃபெக்டாக இருக்கும், ரொம்ப ஹெவியாகவே இருக்காது. லாஸ்ட்டாக நான் வந்து பேக்கோட மைக்ரோ ஃபினிஷ் செட்டிங் ஸ்ப்ரே வச்சு ஃபேஸில் இருக்க லைக் மேக்கப்பை வந்து செட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் ஹேர் ஸ்டைலிங்க்கு நான் இங்கே வந்து சும்மா லைக் ஜஸ்ட் ஒரு முடியெல்லாம் எடுத்து பின்னாடி ஒரு கிளிப் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஸ்காரா போட்டுக்கிட்டாச்சு, போட்டு வச்சாச்சு. அண்ட் தென் ஆக்சசரிஸ் எல்லாம் வந்து வேர் பண்ணியாச்சு. டடைன், இதுதான் என்னோட லுக். ஸோ எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வுட் லவ் டு ஹியர் இட் ஃப்ரம் யூ. ஸோ இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், டாட்டா, பை பாய்.